இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இந்த நாளிலே நல்ல ஆலோசனை கொடுக்கிறதை குறித்து நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம். இன்றைக்கு நம்ம நிறைய மக்களை பார்க்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட போய் கேட்டால், யார்கிட்ட கேட்டாலும் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாங்க, நல்ல புத்திமதிகள் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே ஒருத்தர் கொடுக்குற ஆலோசனையின்படி என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. கேட்கிறவர்கள் அநேகம் இருப்பாங்க, ஆனால் அதன்படி என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அந்த ஆலோசனைக்கு, நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக நல்வழியிலே நடத்தும். ஆனாலும் இந்த நாட்களிலே துராலோசனை சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதை கேட்டு கெட்டு போகிற மக்களும் அநேகர் உண்டு. ஆனால் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்கு சில நேரங்கள்ல நம்ம ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இருப்போம். அப்போ சில மனிதர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இதை இப்படி செய்தா நல்லா இருக்கும், இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பொழுது அந்த ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை சொல்வதிலே அவருக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எந்த ஒரு சிக்கலான காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு கருகலான காரியமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரிடத்திலே போய் நாம் ஆலோசனை கேட்கிற பொழுது அருமையான ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். 1936ஆம் ஆண்டு இந்த பெர்லினில் நடைபெற்ற ஒலிம்பிக்ல நீளம் தாண்டும் போட்டி, அதுல தகுதி போட்டியில பங்கு பெறுவதற்காக தங்கப்பதக்கம் பெற்றிருந்த ஜெசி ஓவன்ஸ் அப்படிங்கிற அந்த பெண் மீது எல்லாருடைய கவனமும் இருந்தது. அவள் எப்படியாவது என்ன செய்வாள், தகுதி போட்டியில் அவள் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்று விடுவாள் என்று சொல்லி எல்லாரும் கவனித்து கொண்டிருக்கிற பொழுது, ஆனால் அவள் என்ன செய்து விட்டாள், அந்த போட்டியிலே தகுதியை இழந்து விட்டாள். காரணம் என்ன, அந்த எல்லை கோட்டை அவள் தாண்டி மிதித்து விட்டாள். அதனால அவள் அந்த தகுதியிலிருந்து, தகுதி போட்டியில அவள் என்ன செய்து விட்டாள், தவறி விட்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் ஆலோசனை கொடுத்தார். அதாவது அதற்கு முன்பதாக இந்த போட்டியிலே கலந்து கொண்டு நன்கு பரிசு பெற்ற ஒரு மனிதர் அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார். நீ என்ன செய்ய வேண்டும், அந்த எல்லை கோட்டிற்கு முன்பதாகவே நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய அடிகளை எடுத்து வைத்து நீ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆலோசனையை அவர் அவளுக்கு கொடுத்தார். அந்த ஆலோசனையை பின்பற்றி அவள் தன்னுடைய பயிற்சியை தொடர்ந்தாள். அந்த எல்லை கோட்டிற்கு முன்பதாகவே உன்னுடைய கடைசி அடியை நீ எடுத்து வைக்க வேண்டும். அந்த எல்லை கோடு வரைக்கும் உன் காலை நீ என்ன செய்யக்கூடாது, எடுத்து வைக்க கூடாது. அதற்கு முன்பாகவே உன்னுடைய அடிகளை நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆலோசனையை கொடுத்து அவர் அவளுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். அந்த ஆலோசனையின்படியே அவள் என்ன செய்தாள், தன்னுடைய பயிற்சியை தொடர்ந்து தினந்தோறும் பயிற்சி பெற்று முடிவிலே அந்த போட்டியிலே கலந்து கொண்டு 4 தங்கப்பதக்கங்களை பெற்றாள் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட ஆலோசனை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை நாம கேட்கிற பொழுது அந்த ஆலோசனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை போல ஆலோசனை சொல்லுகிறவர்கள் யாரும் இல்லை. இந்த வேதத்தை போல நமக்கு ஆலோசனை கொடுக்கிற புத்தகம் வேறு யாரும் கிடையாது. நமக்கு என்ன ஆலோசனை வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு காரியத்திலே நம்ம ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம், இதை எப்படி செய்யணும்னு தெரியல, நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை நம்ம நல்ல கருத்தோடு ஜெபத்தோடு வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறது. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் அநேக காரியங்கள், இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி நிறைய ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த ஆலோசனைகளை நம்ம ஏற்று அதை வாசித்து அதை நம்ம கடைபிடிக்கிற பொழுது நமக்கு நல்ல அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, ஆலோசனை கொடுக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த வசனத்தை நாம என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும் ஜெபத்தோடு. ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு என்ன ஆலோசனை நீங்க கொடுக்கீங்க, இந்த நாள்ல நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம என்ன காரியத்தை நம்ம நினைத்திருக்கிறோம், நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நாளுக்குரிய
ஆலோசனையை ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருந்து நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நாம நடக்கிற பொழுது அது நம்மை நல்ல வழியிலே நடத்தும். வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போம். நல்ல சரியான ஆலோசனை நமக்கு கிடைக்காவிட்டால் நம்முடைய காரியங்கள் என்ன செய்யப்படும், சித்தியாமல் வாய்க்காமல் அது போகிறது. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆம், ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்ய வேண்டும், இதிலே நான் எப்படி நடக்க வேண்டும், இந்த பாதையை நான் எப்படி கடந்து செல்ல வேண்டும், நான் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை அவர் நமக்கு கொடுப்பார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எல்லா காரியத்திற்கும் வேதத்திலே பதில் இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் வேதத்திலே தீர்வு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில முதியோர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஞானமா பேசுவாங்க, அனுபவத்தில இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், நாம் அந்த ஆலோசனைகளை கேட்கலாம், தவறு இல்லை. இன்னும் கூட நல்ல அனுபவம் உள்ளவர்களிடத்துல ஒரு சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், ஆலோசனை கேட்கலாம். அந்த ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக வேதத்திலே நமக்கு அநேக ஆலோசனைகள் இருக்கிறது. தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது நல்ல ஒரு பதிலை ஆண்டவர் நமக்கு தருவார், ஞானத்தை தருவார். நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை வழி நடத்துவார். அந்த ஆண்டவரிடத்திலே நாமும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆலோசனை கர்த்தராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரே வேதத்தை வாசித்து ஜெபித்து உம்மிடத்திலே நாங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆலோசனைகளை பெற்று வாழ்கிற பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த நாளிலே குழம்பி போயிருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து செம்மையான வழியிலே நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை